மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவை தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவை பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் கொண்டாடினர். கடந்த 1986ஆம் ஆண்டு மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த ரயில் சேவையை மீண்டும் தொடங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2010ஆம் ஆண்டு 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில் சேவை மீண்டும் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்ற நிலையில் பின்னர் கிடப்பில் போடப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்த நிலையில் 2026-2027ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டுமென ரயில் மீட்பு குழுவினர் கோரிக்கை விடுத்தனர். நியாயங்கள் காரணங்கள் பல இருந்தால் கூட அதை உரிய முறையில மத்திய அரசுக்கு, மத்திய ரயில்வே அமைச்சருக்கு, நிதி அமைச்சருக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றுவோம். ஏனென்று சொன்னால், அவர் பேசும்போது சொன்னார் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த காலத்திலே கைவிடப்பட்டது. 80 வருஷமா யாரும் நடவடிக்கை, 87 கைவிட யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா இன்றைக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 11% இருக்கு. எனவே இப்போது இது லாபகரமாக இருக்கும் என்ற உண்மையை மத்திய ரயில்வே அமைச்சரிடம் நம்ம சகோதரர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் செஞ்சு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமாக எந்த விமர்சனமும் செய்யாம நல்ல முறையில இதை நிறைவேற்றுவதற்கு கட்சி பாகுபாடு உழைப்போம். அதற்கான ஒரு தூத்துக்குழுவாக சென்று ரயில்வே போர்டை சந்திச்சு அதுக்கான நடவடிக்கைகளை ஒன்று கூடி எடுப்போம். இதுல எந்த கட்சி அடையாளங்களும் எல்லாமே கட்சிக்காரங்க தான். ஆனால் இந்த ஒற்றை நோக்கத்திலே ஒன்றிணைந்து இதை எந்த விமர்சனமும் இல்லாமல் நல்ல முறையிலே நமது அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை விரைந்து நடவடிக்கை எடுப்போம். அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்போம். ரயில் பயணிகள் சங்கத்திலிருந்து, விவசாய சங்கத்தினர், தொழிலாளர்கள், வர்த்தக சங்கம், சேவை சங்கங்கள் அனைத்தும் துணை நிற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருத்துறைப்பூண்டி ரகசியம்பள்ளி 7% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருவாய் தரக்கூடிய அது ஓபன் பண்ணிட்டாங்க. வேற அந்த போர்ட்டை வச்சு 13% ஒர்க் அவுட் பண்ணாங்க, அது ஓபன் பண்ணிட்டாங்க. மயிலாடுதுறை தரங்கம்பாடி திருநெல்வேலி காரைக்கால் 11% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 11% இந்த 11% என்ன நடந்தது தவறுனா, நீங்க முக்கியமா பத்திரிகையாளர்கள் இதைதான் போக்கஸ் பண்ணணும். நம்ம பாதையை அதெல்லாம் சொன்னாங்க. இந்த ரயில் பாதையை மீட்டெடுத்து காரைக்கால், திருநள்ளாறு காரைக்கால் வரை நீட்டித்து சுற்றுவட்ட ரயில் விடணும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் ஆன்மீக தலங்களில் இணைக்கணும்னு சொல்றாங்க. வாரணாசி, ராமேஸ்வரம், வயா திருக்கடையூர், திருநள்ளாறு பாதை அந்த ரயில் விடணும். அயோத்தி, ராமேஸ்வரம், வயா திருக்கடையூர், திருநள்ளாறு அந்த ரயில் விடப்படணும். அதுக்கு பிரதமர் மோடியை துவக்கி வைக்கணும்.